அடுத்து தாங்கள் வரதட்சணை ஒழிப்பு விஷயத்தில் உயர்த்தி கொடிபிடிக்கின்ற நீங்கள் பெண்கள் விஷயத்தில் ஒரு முரண்பட்ட பதில். நண்பர் கோவிந்தராஜ் கேட்ட பெண்கள் விஷயத்தில் கோ எஜுகேஷன் இஸ்லாம் திட்டம் எதுக்கிறது என்று சொல்கிறீர்கள். என்னுடைய சிறு கருத்துப்படி ஒரு பொருளை எட்டி வந்து பார்ப்பதால்தான் ஆவல் அதிகரிக்கின்றது. எல்கேஜி முதல் பட்ட வகுப்பு வரை கோ எஜுகேஷன் தொடர்ந்தால் கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் கூடுவதற்கு வாய்ப்பும் இல்லை, வசதிகளும் இல்லை. இதற்கு பழங்கால உதாரணங்கள் நிறைய உண்டு. இதற்கு தங்களுடைய இஸ்லாத்து கோட்பாடுபடி தகுந்த பதிலை பார்க்கிறேன். அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஆணும் பெண்ணும் எட்ட இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்பதான் அதை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு லைஃப் ஏற்படும். பக்கத்திலே உட்கார்ந்து வைங்களேன், அதுல ஒரு லைஃப் ஏற்படாது. அப்ப எல்கேஜில இருந்து அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அது அது அப்படி வராது அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறார். இது மற்ற பொருள்களுக்கெல்லாம் அது இருக்கிற வாய்ப்பு சரிதான் அவர் சொல்றது. மற்ற எல்லாத்துக்கும் அது சரி, இந்த ஒண்ணுக்கு மட்டும் சரியே கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன். எதுக்கு? மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது எட்ட இருக்கும்போது அதுல ஒரு லைஃப் வரும், கிட்ட வரும்போது அது கொஞ்சம் கசக்கும். இது எல்லாத்துலயும் அக்கறை பச்சைங்கிறாங்க இல்லங்க, இங்க வந்து பார்த்தா பச்சையா தெரியும், கிட்ட போய் அங்க நின்று போது இது பச்சையா தெரியும். அப்ப இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, அது கரெக்ட் தான் அவர் சொல்றது. ஆனால் இந்த பாலியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது மனிதனுக்கு மட்டும் இல்ல, மிருகங்கள் உட்பட பக்கத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அது ஏதாவது சில்மிசங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அதனுடைய சுபாவம் என்பது. இது தத்துவமான சொல்ல, கண்ணுக்கு முன்னாடி ஒரு பல்கலைக்கழகத்தை ஆய்வு பண்ணி செய்த ரிப்போர்ட்டுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். டெய்லி பேப்பர்கள்ல வந்துகிட்டு இருக்கிற செய்திகளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம சொல்றோம். அப்ப ஈவ்டீசிங்ல இருந்து எல்லாத்துக்குமே வழிவகுக்கிறது அதுவா தான் இருக்குது. இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்களேன், செக்ஸ்ங்கிற விஷயம் அது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அப்படி டக்குன்னு மனுஷனை பரட்டி விட்டுரும். நல்லவன் கெட்டவன் பெரிய பெரிய ஆன்மீகத்துல உச்சநிலை அடைந்தவர்களை எல்லாம் புரட்டி விடக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அதுதான். அதனால நீங்க சொல்லலாம், அப்படிலாம் சொல்லலாம், எட்டு இருந்தா தெரியும். நீங்க சொல்றபடி நடக்குதா? நீங்க சொல்றபடி புராண பழையங்கதைகள்ல வேண்டாலும் இருக்கலாம், பழங்கதைகள்ல கதைகள்ல எவ்வளவு வேண்டாலும் இருக்கலாம். பிராக்டிக்கலா இப்ப இருக்குதான்னு நான் கேட்கிறேன். இப்ப இருக்குதா? இல்ல. எல்கேஜில இருந்தா கூட அவர் அழகா சொல்ற 5 வயசு சிறுமியை கூட கற்பழிச்சுட்டாங்க வருதுங்கிறாரு செய்தி. அதனால எதுக்கு சொல்லணும் கேளுங்க, இது நடக்கல. நீங்க மிகைப்படுத்தி ஒரு தத்துவத்தின் போலியான ஒரு தத்துவத்தில் வாழக்கூடாது. என்ன கண்ணு முன்னாடி நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்கிறது இதான் நல்லா தெரியுது. 70% ரொம்ப கூடுதலான அளவுல போய்கிட்டு இருக்குது. அப்படி நடக்கக்கூடிய நேரத்திலையும் அப்படி ஏற்படாதுன்னு எப்படி சொல்றது? நடக்கிறது கண்ணு முன்னாடி தெரியும் பொழுது எத்தனை என்ன சொல்றேன், எத்தனை ஊர்கள்ல வாத்தியார்களை அடிச்சு உதைச்சிருக்காங்க தெரியுமா? எதுக்கு? இந்த மாணவிகள்கிட்ட படிச்சு கொடுக்கறங்கிற பேர்ல ஸ்பெஷல் கிளாஸ் வர சொல்லி எவ்வளவு அநியாயம் நடத்தினாங்க. எத்தனை வாத்தியார்கள் எத்தனை ஊர்கள்ல ஒரு 4 நாளைக்கு ஒரு செய்தி. அந்த வாத்தியார் மேல நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது எல்லாம் மனுஷன் அப்படித்தான், ஆம்பளை அப்படித்தான் இருப்பான், பொம்பளை தான் இருப்பான். அதான் விஷயம். நான் பார்த்தோம் ஒரு பெரிய அதிகாரி கில் தெரியுமா? கில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சாப் மாநிலத்தினுடைய டிஜிபியா இருந்தவர் கில், பெரிய ஆபீசர். அவர் அவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்கும்போது அங்க ஒரு பொம்பளை பணியாற்ற, அந்த பொம்பளை பேர் என்ன? இல்ல பஜாஜ் இருக்காரு, ஒரு பஜாஜ்னு ஒரு பொம்பளை. அந்த பொம்பளைய போய் என்ன பேக்கில் அடி தட்டிருக்காரு. யாரு? டிஜிபியா இருக்கும்போது. டிஜிபியா இருக்கும்போது ஒரு பார்ட்டியில போய் ஒரு அதிகாரி ஒரு டிஜிபி இப்படி நடக்கிறாருன்னா அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அந்த மாதிரியான இதான் யதார்த்தம். இதுதான் யதார்த்தம் விளங்கிக்கணும். அது வேண்டி இல்லைங்க. இந்த நவீன யுகத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் போட்டு உடைக்கிறேன். இந்த பிரகாஷ்ராஜ் மேட்டர் இருக்கிற சகோதரர் கேட்டதுக்காக நான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பிரகாஷ்ராஜ் மேட்டர் இருக்க, அதுல உள்ள பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? பிரபலமான ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய 50% மாணவிகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நம்பிக்கொண்டே ஹாஸ்டல்ல பிள்ளைங்க படிப்பாங்கன்னு தங்க வைத்தால் அங்க உள்ள பெண்களை கடத்திக்கிட்டு போய் அவங்க காசுக்காக வேண்டி புகழுக்கு மயங்கி ஆபாச படத்தில் நடத்தி அந்த குடும்பத்தார்கள் பணத்தை கட்டுக்கட்டா கட்டிக்கிட்டு கேஸ்ல ஊத்தினா காப்பாத்திட்டு இருக்கிறான், மகளை காப்பாற்றணும் என்று. அந்த அளவுக்கு பெண்களை பயன்படுத்துறதுல குறியா இருக்கக்கூடியவனா இருக்கிறான் ஆணு. சந்தர்ப்பம் கிடைச்சா அவன் நல்லவனாவே இருப்பான். அதனால நான் குறைய சொல்ல மாட்டேன். பஞ்சு நெருப்புங்கிறாங்களா, அது இது கரெக்டான, இந்த விஷயத்துக்கு கரெக்ட் பத்திக்கிறதா செய்யும். அது இப்ப யாரையும் என்னைய கொண்டு எப்படி விட்டாலும் நான் அப்படித்தான், உங்களை கொண்டு விட்டாலும் அப்படித்தான்.
அந்த மாதிரியான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வந்து எல்லாரையும் பிரட்டி விட்டுரும் அப்படிங்கறது நம்ம தெளிவா இருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க நீங்க என்ன தத்துவம் சொன்னாலும் சரி, நிதர்சனமான நடப்புக்கு அது மாத்தமா இருக்கு. நம்ம வந்து பெண்களுடைய கல்வின்னு மட்டும் பார்க்காம நாங்க இருக்கிற சேர்ந்து படிச்ச தனிச்சு படிச்ச படிப்பு வராதா? ஒண்ணுல கேடு வருதுன்னு சொல்றோம், இன்னொன்னுல கேடே வராதுன்னு சொல்றோம். கேடு வராத ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறத விட்டுட்டு அதுல இருந்து கேடு வந்தாலும் பரவாயில்லை நம்ம ஏன் சிந்திக்கணும்? அப்படி யோசிச்சு பாருங்க.